அன்பார்ந்த பெற்றோர்களே, நம்ம இதுக்கு முந்தின இதில் பார்த்தோம் கோல்ஸ் ரூல்ஸ். அந்த கோல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையானது வந்து நம்மளுக்கு லிமிட்ஸ். நம்ம என்ன லிமிட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த லிமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து டிவி இவ்வளோ டைம் அப்படின்னு வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்கும், எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்து தினம் 30 மினிட்ஸ்னு வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா தினம் பிரச்சனை வந்துச்சு. இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம், நேற்றுக்கு கம்மி இன்னைக்கு அதிகம் இப்படியெல்லாம். ஸோ வீக்கெண்டு மாற்றிட்டோம். இப்போ சாட்டர்டே 30 மினிட்ஸ், சண்டே 30 மினிட்ஸ் தான் எங்கள் வீட்டில் டிவி டைம். இந்த 30 மினிட் லிமிட் எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? எப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்கணுன்னு பிரச்சனை பண்ணால் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் குறையும். குழந்தைங்களுக்கு வேறு எதுலையாவது குறையும். வெளியே போகிற டைமை குறைச்சிருவேன், இல்லை டாய்ஸ் ஏதாவது எடுத்துருவோம். ஸோ குழந்தைங்களுக்கே தெரியும் இந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் தான் அடுத்த நாள் பார்க்க முடியும் இதே மாதிரி, எந்த ப்ராப்ளமும் இல்லாமங்கிறது தெரியும். ஸோ ஒரு லிமிட் செட் பண்ணால் அதுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் வைக்கணும். நீங்கள் லிமிட் நான் 30 மினிட்ஸ்ன்னு சொல்கிறேன், ஆனால் நீ 2 மணி நேரம் பார்த்தாலும் ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க அந்த எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் அந்த கான்சிக்வன்சஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கே புரிஞ்சிடும், ஓ நம்ம இதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளுக்கு தான் லாஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னு. ரொம்ப ஸ்மார்ட் பசங்க, நம்மளுக்கு தான் லாஸு, நம்ம எதுக்கு அப்படி லூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கலாக தேல் ஃபாலோ இன் லைன். இவங்க வந்து இப்போ புதுசாக பார்க்குறது இல்லையா? நாங்கள் வந்து பேரண்ட்ஸாக எங்களுக்கு பசங்க சின்னதாக இருந்தப்போ என்ன சொல்லுவோன்னா, டிவி மட்டும்தான் அப்போ பார்க்க முடியும். இப்போ மாதிரி மொபைல்லாம் இல்லை. ஸோ டிவி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த டேஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் அவங்க பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணலைன்னா பார்க்கவே முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களே கேட்க மாட்டாங்க எனக்கு முடியணும்னு. அண்ட் இதில் வந்து என்னென்னா, இந்த ஆர்கியூமெண்ட், பசங்க வந்து ஏன் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்போலாம் நிறைய ஆர்கியூ பண்ணுறாங்களே பசங்க இல்லையா? ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆர்கியூமெண்ட்டே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். எப்படின்னா, இல்லைம்மா நீ ரொம்ப ஆர்கியூ பண்ணுற, இப்போ எனக்கு உன் கூட பேச முடியாது, நீ உன்னோட இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இரு, ஒரு டீப் பிரெத் எடு, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, நம்மளை வந்து ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமும். இப்படி நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட லிமிட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸ்டெப் 1 என்ன லிமிட் வச்சுருக்கோமோ அதை தெளிவாக நாமும் சொல்லி பசங்களையும் திருப்பி சொல்ல வச்சிடணும். ஸ்டெப் 2 வந்து அதோட விளைவு என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கரெக்டாக தெரியப்படுத்திடணும். அப்போ தான் அவங்க கரெக்டாக அந்த லிமிட்ஸ்குள்ளே வருவாங்க. அந்த லிமிட்ஸ்குள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு லிமிட் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் பசங்க எப்படி டேண்ட்ரம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த டிஃபன் தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உருளுவாங்க, வாந்தி கூட பண்ணுவாங்க. ஆனால் அதையெல்லாம் முடித்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இதுதான் இருக்குது, இப்படி தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாளில் அவங்க நம்ம என்ன லிமிட் வைக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு லிமிட் வச்சோன்னா பசங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அவங்க நம்மளை ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஜென்ரல் மித். அப்படி இல்லை. நீங்கள் ஒரு லிமிட் வச்சிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை வளரும். எது ஈஸியாக இருந்தாலும் அது நம்பிக்கை குறைவை தான் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த லிமிட்ஸுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணீங்கன்னா உங்கள் சைல்டுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வளரும். ஸோ நம்ம இதை இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த புது ரூலை க்ரியேட் பண்ணாலும் சண்டை தான் போடும் முதல்ல பசங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருந்துட்டு இருந்தது மாறப்போகுது. ஸோ கண்டிப்பாக முதல்ல நிறைய எதிர்த்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. ஒரு குழந்தை எதிர்த்து பேசுகிறப்போ என்ன பண்ணலாம்? நம்மளும் எதிர்த்து பேசினா என்ன ஆகும்?
நம்மளும் குழந்தையும் மாற்றி மாற்றி இது பேசுவோம், சவுண்ட் அதிகமாயிட்டே போகும், எல்லாரும் கடைசியில் அழுவோம். கரெக்டாக? ஸோ அது பதில் என்ன ட்ரை பண்ணுங்க, குழந்தை எதிர்த்து பேசுச்சுன்னா சொல்லுங்க, ஐ லவ் யூ டூ மச், சி ஐ லவ் யூ, அதனால எனக்கு உன் கூட இப்போ ஆர்கியூ பண்ண வேண்டாம், நீ காம் டவுன் ஆன வாட்டி, நீ கொஞ்சம் கூல் ஆன வாட்டி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. இல்லை குழந்தை அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குழந்தையும் அங்கேருந்து நகர்த்திடுங்க. பட் அந்த டைமில் ஆர்கியூ பண்ணாதீங்க, 2 பேரும் ஹீட்டடாக இருக்கிறப்ப ஆர்கியூ பண்ணாதீங்க. நகர்ந்துட்டு கூல் டவுன் ஆன வாட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கே ரொம்ப கோபம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, மேபி ஒரு பாட்டு கேளுங்க, இல்லை ஒரு டீப் பிரெத்ஸ் எடுங்க, ஏதாவது பண்ணி காம் டவுன் பண்ணுங்க. முதல்ல கோபமாக இருக்கிறப்போ 2 பேரும் பேசுறதுனால எதுவுமே நல்லது வரப்போறது இல்லை. ஸோ அந்த டைம்ல பேசுறது கம்ப்ளீட் வேஸ்ட். ஆக்சுவலாக வந்து இது நெகட்டிவ், வேஸ்ட் கூட இல்லை, இன்னும் மோசமாக தான் ஆக போகுது நிலைமை. ஸோ அப்படி நிறுத்திட்டு எல்லாரும் காம் டவுன் ஆன வாட்டி அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.